ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த போடியம் எதுக்கு போட்டிருக்குன்னா, நமக்கு நடுக்கம் வந்ததுன்னா பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஆனால் நமக்கு போடியம் தேவையில்லை. அதனால் இங்கிட்டு தள்ளி நின்று பேசட்டுமா? நான் முக்கியமான விஷயம், எதுக்காக இப்படி தள்ளி நின்று பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் மேடைக்கு வருவீங்க. ஒரு டைம் இல்லாட்டி ஒரு டைம் சின்ன குழந்தைங்கள்லாம் மேடைக்கு வருவீங்க. மேடைக்கு வரையில் இந்த போடியத்தை பிடிச்சி நின்னீங்கன்னாக்க பேச்சு வந்துடும். இங்கே வந்து நின்னா நம்ம கட்டப்பொம்மை பிரேக் ஆகி நின்னார் பார்த்தீங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அவங்க அம்மா வந்து அதை ரீலை சுற்றி விட்டதுக்கப்புறம் தான் திருப்பி ஓடுச்சு. அது வரைக்கும் ஓடலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதை பார்க்கல ஒரு ஸ்டேஜ் ஃபியர் வரும். இப்படி பார்க்குறப்ப ஒரு ஃபியர் வரும், பயம் வரும். அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் தமிழுக்கு விழா எடுக்க சொல்லி உங்கள்கிட்ட யார் சொன்னா? என்ன அவசியம் தமிழுக்கு விழா எடுக்கணுங்கிறது? ஏன் ஒரு இங்கிலீஷ் விழா எடுத்துருக்கலாம், ஒரு ஹிந்தி விழா எடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு என்னத்துக்கே தமிழ் விழான்னு ஒன்று எடுத்தீங்க? வீட்டில் காது ஊற்று வைக்கலாம், கல்யாணம் வைக்கலாம், வீட்டு விசேஷம்லாம் வைக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு தமிழ் விழாங்கிற பேரில் எதுக்கு நீங்கள் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ இதில் சின்ன சிக்கல் என்னென்னா, நம்ம இதில் நிறைய குழந்தை ரசிகர்கள் தான் இருப்பாங்க. அப்போது நம்ம ஏன் அந்த விழாவெல்லாம் நடத்தலை, தமிழ் விழா நடத்துகிறோம் அப்படின்னா, தமிழ் விழாங்கிறது வந்து ஏன் நடத்துகிறேங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நடத்துகிற விழாவில் ஹீரோஸ்லாம் யாருன்னா பூராமே வந்து இத்தினியாக தான் இருப்பாங்க. அவங்கள பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்கு வருங்க, அந்த பெற்றவங்களுக்கு தான் தெரியும். பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க குழந்தைகளெல்லாம். அப்போது இந்த குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க எல்லாருமே அவங்க ஃபோக்கஸ் பூரா அவங்க மேலேயே வச்சுருப்பாங்க. இப்போ நம்மெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தப்போ பாருங்கள், காலையில் சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடுவோம் விளாட்றதுக்கு. மத்தியானம் சாப்பிட வரமாட்டோம், ஏன்னா நமக்கு தான் பசிக்காதே, விளாண்டுக்கிட்டு தானே இருக்கான், அதனால் பசி இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி ஆயிரும், எங்கே பிள்ளைய காணோம், என் பிள்ளை பசியால் தவிக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா தேடி வந்து இல்லை அக்கா தேடி வந்து 2 வெளுத்து கூட்டிகிட்டு போவாங்க வீட்டுக்கு. இன்னும் வீட்டை விட்டு வெளியே போனேன், அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னையா, கையை காலை முறிச்சு போட்டுருவேன் அப்படின்வாங்க. ஆனால் இப்போ இருக்க குழந்தைகளுக்கு பாருங்கள், வீட்டை விட்டு வெளியே போடா, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே செல்ல வச்சே உட்காந்துருக்க, சோபாலேயே தான் படுத்து கிடப்பாங்க, அது மல்லாக்காவே தான் கிடப்பாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனை பஞ்சாயத்தெல்லாம் வருது. இப்படி மன இறுக்கத்துக்கு போயிடுறது. எனக்கு நிஜமாக சொல்கிறேன், அரவுண்டு த குளோப், அதாவது உலகம் பூரா பல நாடுகளில், நான் இதை நிறைய ட்ரிப்பு வந்து இதுலேயும் பேசியிருக்கேன், யூடியூப்லேயும் பேசியிருக்கேன். பல நாடுகளில் குழந்தைங்க வந்து அந்த இது இருக்குல்ல, அதனால் செல்ஃபோனையே பார்த்து டிப்ரெஷனுக்கு ஆளாகி, சைக்கலாஜிக்கல் ப்ரெஷருக்கு ஆளாகி, அதனால் வீட்டில் இருக்க டிவியை போட்டு உடைக்க, கதவுலாம் போட்டு உடைக்க, பெற்றவங்களை அடிக்க, இல்லை வீட்டை விட்டு வெளியிலேயே வராமல் ஒரு ரூமுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு உக்காந்துருக்க. அவன் பாருங்கள், தலையும் செய்ய மாட்டான், குளிக்க மாட்டான், பல் விளக்க மாட்டான், சாப்பிட்றதும் டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, ரூமை விட்டு வெளில வர மாட்டான், யார்கிட்டையும் பழக மாட்டாங்க. இது மாதிரிலாம் நிறையா, நான் ஒருத்தர் 2 பேர் சொல்லலை, பல நாடுகளில். அப்போ இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வந்து இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்து நம்ம சின்ன பிள்ளைகளாக இருந்தப்போ இருந்த அந்த அதிர்ஷ்டம் இப்போ இல்லை நம்மக்கிட்ட. இந்த இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும். அதனால தான் இந்த குழந்தைகளை கூட்டுட்டு இந்த மாதிரி விழாக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி பூரா பாருங்கள், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், மனசு ஃப்ரீயாக இருக்கும், குழந்தைகளுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். எப்படின்னா, அதுக்கு பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டே இருக்குமா, அப்பா ஒன்றும் சொல்லலை, எல்லாம் பிஸியாக இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு விளாட்லாம்னு விளாண்டுருவாங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, தமிழ் விழா எதுக்கு வச்சோம், ஏன் இங்கிலீஷ் விழாலாம் வைக்கலை அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சில பிள்ளைங்களுக்கு தமிழ் புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லி பாருங்கள், படிக்க முடியாது. அப்போது தமிழ் பேச முடியும், படிக்க தெரியாது, எழுத தெரியாது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம தமிழை வந்து வழக்கமெல்லாம் வேணாம், அதனை அழியாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். ஏன்னா ஒரு மொழி அழிஞ்சதுன்னா ஒரு கலாச்சாரமும் இனமும் அழிஞ்சு போயிடும். நம்மளதில் வந்து நேருக்கு நேராக வந்து மோத முடியாது யாரும். அதனால் பின்னால் வந்து தான் ஏதாவது ஒரு அட்டாக் வரும். அது எந்த விதத்தில் வேணாலும் வரலாம். எப்படி வந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த தமிழால் ஒன்று சேரணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நான் நிறைய ஜோசிய மீட்டிங்கு போய் பேசுகிறேன் சார், எத்தனையோ மீட்டிங்கு போய் பேசுகிறோம். அப்போது ஒரு ஜோசியர் மீட்டிங் வச்சோம்னு வச்சுங்களேன், இது மாதிரி ஹால் பத்தாது. இன்னும் பெரிய லெவலில் வந்து நம்ம கூட்டத்தையும் கூட்டணும். அதுதான் என்னோடய நோக்கம். அப்படின்னா அதுக்கு இப்படி ஹெல்ப் பண்ண வேண்டியதில்லை. ஜோதிடம், அதாவது உடனடியாக பலன் சொல்வது எப்படி, 1 மணி நேரத்தில் ஜோதிடர் ஆவது எப்படி அப்படின்னெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு 5000 ரூபா பீஸ் அப்படின்னு போட்டோம்னா
கட 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 கடன்னு ஃபீஸும் வந்துடும், ஆளும் வந்துடும், நம்ம சொல்லிக் கொடுக்குற வேலையும் முடிஞ்சு வச்சு அது சிம்பிளாக போயிடலாம். ஆனால் விஷயம் அது இல்லை. நம்ம டார்கெட் எது தெரியுங்களா? இப்போ நான் பேசுகிறத கேட்காம யாரெல்லாம் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கானோ அவன் பூரா நம்ம டார்கெட்டு. பூரா தித்தினியாக இருப்பான் பாருங்கள், அவங்க தான் டார்கெட் நமக்கு. நம்ம டார்கெட்டு பெருசுகளே கிடையாது. காரணம் என்ன? பெருசுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் விழா, ஆமாம் எவ்வளோ காசு கேட்பாங்க, என்ன செய்வாங்க, என்ன கொடுப்பாங்க அங்கே போனால், அந்த எண்ணம் தான் வரும். ஏன்னா நம்ம வந்து அந்த லாப நோக்கத்திலே போவோம், மானிட்டரி பெனிஃபிட்லேயே போவோம். இதே தான் அந்த பசங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், என்னடா செஞ்ச காலையிலேருந்து, காலைல கேசரி வச்சாங்கல்ல சூப்பராக இருந்துச்சியா அப்படின்வாங்க. அப்போ இதை யாரால் சொல்ல முடியும்? அவங்களால தான் சொல்ல முடியும், நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம ஒன்றொன்னையும் ரசித்து பண்ணுறதுங்கிறது. இப்போ முத்துச்சாமி மேலே வந்தார், வந்து அண்ணா நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னாரு. நீ ஓம் பாட்டுக்கு பாடு, நாங்கள் எங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நான். ஏன்னா எல்லாம் இத்தினோண்டு பசங்க, அவர் பேசுகிறது இலக்கியம். அவர் என்ன பேசுகிறாரு? பெரிய பெரிய பாட்டெல்லாம் பேசினார். தத்தி தாதூதி தாதூதி தத்தூதி துத்தி துதைதி துதைதத தாதூதி தித்தித்த தித்தித்த தாதேது தித்தித்த தெத்தத்ததோ தித்தித்த தாது. இவ்வளோ தான் தகர வரிசை. இந்த பாட்டை சொன்னாப்புல அவர் சொல்லலை, கை தட்டலை. நீங்கள் ஏன் தெரியுமா? கவனம் இங்கே இல்லை. சரி, அப்போ தான் நான் சொன்னேன், நீ ஓம் பாட்டுக்கு பாடு, நாங்கள் இங்கே பாட்டுக்கு என்ன எங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த பாடலுக்கான விளக்கத்தையும் அவர் சொன்னார். சரி, இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு டவுட் வரும், ஒருவேளை வாய்க்கு வந்த மணிக்கு தூண்டு போயிட்டாங்களோ அப்படின்னாக்க நிச்சயமாக இல்லை. 100 வாட்டி எழுதி மனப்பாடம் பண்ண பாட்டு. ஒரு பாட்டு மனப்பாடம் ஆகணும்னா நம்ம படித்தாலாம் மனப்பாடம் ஆகாது, எழுதிக்கிட்டே இருக்கணும். நான் திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள். தத்தி தாதூதி தாதூதி தத்தூதி துத்தி துதைதி துதைதத தாதூதி தித்தித்த தித்தித்த தாதேது தித்தித்த தெத்தத்ததோ தித்தித்த தாது. மறுபடியும் கரெக்டாக வந்துருச்சா? அந்த கடைசி வாய்ப்பாடு காசு நாள் மலர் பிறப்புன்னு தான் முடியும் எல்லா பாட்டிலையும். அந்த பாயிண்டில் முடியலைன்னா எங்கேயோ தப்பு பண்ணுறோம்னு அர்த்தம். நேர் தேமா பிரிச்சுக்கிட்டு வரையில அது பெரிய இது விட்டுருவோம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் வந்து அண்ணா நான் பேசுகிறேன் நான் மைக்கில் அப்படின்னாரு. இங்கே பாரு, நீ பேசுகிற ஒரு பக்கம் இருக்கட்டும், என் பிள்ளைய பார்த்துக்கான்னு சொன்னார். அவளையும் சேர்த்து மேடை ஏற்று அப்படின்னே நான் இத்துணுண்டு அந்த பிள்ளையும் சேர்த்து மேடை ஏற்றுப்பான்னு. நம்ம கூட ஜேர்னி பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்துக்கும் தெரியும், தாய் மானவன்னா முச்சாமி தான். அவங்க அம்மாவோட அந்த பையன் வந்தது ஒரே ஒரு டைம் வந்திருப்பாப்புல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. எப்போ வந்தாலும் அந்த மகளை தூக்கிட்டு தான் வருவாப்புல. நான் கூட ஏற்றி விட்டதான், அது இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தது, அவங்க அப்பையும் பேசிக்கிட்டே இருந்தார். சரி, இதில் என்ன விஷயம்னா, அவங்க அப்பையும் பேசுகிறத ரசிக்கிறோமோ இல்லையா, அது அப்புறம். அந்த பிள்ளை டான்ஸ் ஆடுறா பார்த்தீங்களா, இந்த வயசில் ஆடுவா. இதே இது ஒரு 15 வயசில் மேலே ஏற்றி விட்டு ஆட சொல்லுங்கள், நம்ம கட்டப்பொம்மனுக்கு வராமல் ஸ்ட்ரக் ஆச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி ஸ்ட்ரக் ஆயிரும். அப்போ குழந்தை மனம் அப்படிங்கிறத அந்த இடத்துல தான் இருக்கும். நம்ம அதைத்தான் ரசிக்கணும், அவங்க அப்பனை ரசிக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த வகையில் அந்த பிள்ளைங்க வந்து தப்பு பண்ணுறாங்க இல்லையா, அதுதான். ஏன்னா ஒரே சிஸ்டமேட்டிக்காக நேரடியாக பண்ணுறது பெரியவங்க பண்ணிட்டு போயிடலாம் சார். இந்த கம்பு சுத்தம் முதல்ல வந்ததும் அந்த ரிப்பன் பிடுங்கிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சுற்றுலேயே ரிப்பன் பிடுங்கிச்சு. பிடுங்கினதுமே 1 நிமிஷம் அப்படி ஒரு செகண்டு தான் ஜெர்க்கானே பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்படியே மாறிட்டான். இதான் நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். பாஞ்சாலியை துயில் உரியணும் ஸ்கூலில் நாடகத்தில். துயில் உரியணும் ஞானசம்பந்தன் பேசினார். இது பாஞ்சாலியை துயில் உரியறப்ப அந்த ஸ்கூல் நாடகத்தில் அந்த பையனுக்கும் அந்த துச்சாதனனுக்கும் சண்டை வந்துருச்சு. எது இந்த வேஷம் கட்டுறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணியிருக்கான், லேசாக புடவை பிடிச்சி உருவுற மாதிரி உருவணும், அப்புறம் மிச்ச புடவை மேலேருந்து விடணும், அதை பிடிச்சி உருவணும். இவன் என்ன பண்ணியிருக்கான், சரசரன்னு அவன் கட்டியிருக்கிறதே உருவி விட்டான். பாஞ்சாலி டவுசர் சட்டையோடு நிற்கிறான் நாடகத்தில். என்ன செய்கிறது? அவன் பாருங்கள், அந்த பையன் என்ன பாடியிருக்கான் பாருங்கள். கிருஷ்ணா, நான் வந்து கண்ணா உன்னைய வந்து என்னுடைய மானத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்டேன், நீ என்னை ஆம்பளையாகவே மாற்றிட்டிய, பரவாயில்ல பண்ணிட்டான். சரியா? அந்த இடத்த சமாளிச்சிருக்கான் பாருங்கள். அந்த சமாளிப்பு தான் நம்ம பெரியவங்களுக்கு வரும். சின்னது அப்படிலாம் இல்லை, பொடுசு எல்லாம் சத்தம் போடும், ஜாலியாக இருக்கும், விளாடுங்க, எந்த சீரியஸ்னஸும் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம கட்டப்பொம்மை வந்து கம்முன்னு நின்னதும் அவன் பாட்டுக்கு நின்னான். அவங்க அம்மாவுக்கு பிபி எகிரி இருக்கும், சர்ன்னு மேலே போயிருக்கான், தடன்னு எந்திரிச்சு ஓடியாந்துச்சு பாருங்க. கூப்பிட்டா வந்தது, கூப்பிடலை, அது மாதிரி வந்தது. அப்போது இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம ரசிக்க வேண்டிய விஷயங்கள். அதில் வந்து பேரெல்லாம் மறந்து போயிரும்னு எழுதி வச்சுருக்கேன். ஆத்விக்குன்னு ஒரு நண்பர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பையன் வந்து பாடுறார். எது முருகன் பாட்டு பாடினார். எடுத்தது நம்ம இது வந்து முருகன் மேலே தான் ஆரம்பித்து வர்றோம். அப்படிங்கிறதுனால என்ன காரணம், தமிழ் கடவுள் முருகன், இங்கிலீஷ் கடவுள் இருக்காது, அதே மாதிரி கன்னட கடவுள் இருக்காது, மலையாள கடவுள் கிடையாது. மலையாளத்துக்காரனும் சேர்ந்து வந்து இங்கே தான் கும்பிட்றான். அதனால் தமிழ் கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது முருகப்பெருமானை மட்டும்தான் சாரும். அப்பேற்பட்ட அந்த தமிழ் கடவுள் முருகனுடைய பாடலோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். அதை வந்து ஆத்விக் பாடினது உண்மையிலேயே ஆத்மபூர்வமாக ரசிக்கிற மாதிரி இருந்தது. அவருக்கு ஒரு பலமான கைதட்டல் கொடுத்துடலாம் நம்ம.
ஆத்விக் போனதுக்கப்புறம் சாத்விக் வந்தார். அதாவது விஷயம் என்னென்னா, குப்புசாமி, குமரசாமி, வேலுச்சாமி, வெள்ளச்சாமின்னு வேறு வச்சோம் முந்தி ஒரு காலத்தில். இப்போ பூரா இந்த ஐயர் மந்திரம் சொல்கிற கணக்காகவே பேர் இருக்குது. அது நிறைய பேர்த்துக்கு வாயிலேயே வராது. அதில் வர்ற வேற வச்சு கூப்பிட்டுக்குருவாங்க. அதுலேயும் பாட்டிகள்லாம்னாக்க ஏதோ ஒரு வேற வச்சு கூப்பிட்டுக்குருவாங்க. அது மாதிரியான அமைப்பு. லேட்டாக வருகிற கலெக்டர் பி அவர்களுக்கு வணக்கம். அடுத்தது வணக்கம் சார். நிரஞ்சன் ஒரு நண்பர், அதான் வீரபாண்டிய கட்டப்பொம்மை, அவரை வந்து நான் நிறைய பேசிட்டேன். பேண்ட் சட்டை ஓட்ட கட்டப்பொம்மை வந்தார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. சார் அவங்க அம்மா விட்டுருந்தா திக்கல் தகட்டல் இல்லாமல் பேசியிருக்கோம். ஆனால் அது ரசிக்கிற மாதிரி இருக்காது. அவன் பேசினதே ரசிக்கிறது. கடைசியில் என்ன சொன்னேன் தெரியுங்களா? நீங்கள் யாரும் கவனிக்கலை. மானங்கட்டவனே அப்படின்ட்டு இறங்கிட்டான். நிஜமாலுமே யாரை சொன்னான்னு தெரில. அப்போ இதை ரசிக்கணும். இதுதான் இதை நம்ம வந்து குழந்தைகள்கிட்ட இல்லாமல் யார்கிட்ட சார் ரசிக்க முடியும்? எங்கே பார்த்தாலும் அந்த ப்ளஷருங்கிறது மனசில். நீங்கள் நிறைய நேரம் சிரித்து பாருங்கள், ப்ரெஷர் குறையும். ஒரு சொட்டு ரத்தம் ஊறுதுங்கிறாங்க. ரத்தம் ஊறுதோ இல்லையா, அது அப்புறம் கண்டிப்பாக நம்மளோட ப்ரெஷர் வந்து குறையும். அதனால தான் சொல்லுவாங்க, 1000 கஷ்டம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து என் புள்ள முகத்தை பார்த்துட்டேன்னா என் டென்ஷனெல்லாம் இறங்கிடுது அப்படிம்பாங்க. பொண்டாட்டி முகத்தை பார்த்துட்டேன்னா இறங்குனதெல்லாம் ஏறிடுது. என்னதையும் செய்கிறது நம்ம அப்படின்ன மாதிரி. ரொம்ப நொந்துருப்பார் போல இருக்குது, வேகமாக கை தட்டுறாரு. சரி, அடுத்தபடியாக வந்து காந்திமதி மேடம் வந்தாங்க. தமிழ் மேடை, ஆனால் அவங்க சமஸ்கிருதத்தில் பாட்டு பாடினாங்க. நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. பொதுவாக டீச்சர்னாலே பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக இருக்கும். என்ன காரணம் தெரியுங்களா? அவங்களுக்கு வேலையே எல்லாத்துக்கு முன்னாடியும் பேசுகிறது தான். அவங்களால பேசாமல் இருக்க முடியாது. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கல்ல காந்திமதி மேடம், கூட்டு வச்சு இங்கே உனக்கு 1 லட்ச ரூபா தரேன், நீ ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருக்கணும் சொல்லி பாருங்கள். நான் உனக்கு 50,000 ரூபா தரேன், 5 நிமிஷம் கேட்டுட்டு போ நான் பேசுகிறத அப்படின்னு தான் பேச முடியும். அவங்களால பேசாமல் இருக்கவே முடியாது. டீச்சர்ஸோட ஸ்பெஷல் அப்படி. ஆனால் இன்றைக்கி என்னமோ பேச்சை தாண்டி பாட்டுக்கு வந்தாங்க வருங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு மேடையில் வந்து நின்று பேசி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும்மா. நம்ம மேடையில் நின்று பேசி 4 பேர்த்துக்கு பாப்புலர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் போகிற இடத்துலலாம் உங்களை வந்து வரவேற்பாங்க. இப்போ ஒன்றும் வேண்டாம், நான் என்ன ஃப்ரீடம் ஃபைட்டரா, சுதந்திர போராட்டத்தியா ஐயா. ஆக்சுவலாக இன்னும் சொல்லணுன்னா, எங்கள் கல்யாணத்துக்கு செலவு பண்ணதே மண்டப வாடகையே 5,000 ரூபாய் 3,000 ரூபா தான் கொடுத்தோம். 3,000 ரூபாய் 3,500 தான் கொடுத்தோம். இத்தினோண்டு மண்டபத்தில் கல்யாணம் எங்களுக்கு. அப்போ தான் என் ஒய்ஃபுக்கு ஒரு குறை இருந்தது. சொல்லுவாப்பில், இந்த மாதிரி எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு பெருமைக்கு நீ தான் பண்ணியிருக்க, செலவே பண்ணாமல் சிக்கனமாக கஞ்சத்தனமாக பண்ணியிருக்கேன். அப்போ அவ்வளோதையும் முடிஞ்சு நல்லாத்தையும் பண்ணேன். அப்போ நல்லாத்தையும் பண்ணேன். இருந்தாலும் அப்போ கூட சொல்கிறாங்க, எல்லோரும் பண்ண மாதிரி பண்ணலை, என்னத்தையா பேருக்கு பண்ணிங்கன்னு. ஏன் என்ன பண்ணல? அட்லீஸ்ட் ஒரு ஒரு அழைப்பாவது இருக்கா, மாப்பிள்ளை அழைப்பு இருக்கா, பொண்ணு அழைப்பு இருக்கா? நாங்கள் இப்போ பாருங்கள், இந்த தமிழ் விழா ஆரம்பிச்சதுலேருந்து வருஷம் அழைப்பு தான், பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பு. நான் நிஜமாலுமே சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து மேலதாளத்தோடு வந்து உள்ளே வரோம் பாருங்கள், உண்மையிலேயே சொல்கிறேன், வெக்கமாத்தே இருக்குது. என்ன காரணம்னா, அது சின்ன வயசில் பொண்ணு மாப்பிள்ளை நடந்து வந்தால் நல்லாயிருக்கும். இதை விட பாத யாத்திரை போகல தான். பாத யாத்திரை முடிஞ்சு திருவண்ணாங்குடியில் பின்னால் 2 பேரும் உட்காந்துருக்கோம், சுற்றியில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க, ஃபோட்டோ எடுக்கிறோம். இப்போ 50 பேர் உட்காந்துருக்காங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் மாலை போட்டிருக்கோம். பார்த்தா எப்படி இருக்கேன்? வந்து பார்க்குறவங்களாம் திரும்பி பாட்டு போகிறேன். அப்போ தான் நான் சொன்னேன், நம்மளை பார்த்தா கொஞ்சம் முத்தின சோடி மாதிரி இருக்கும் போல் இருக்குது, ரொம்ப வயசாகி கல்யாணம் பண்ணுறாங்க இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. வேறு என்ன சொல்கிறது, சுற்றிலாம் ஆள் உட்காந்துருக்காங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்க, நம்ம நடந்து போயிருக்கோங்கிறது நமக்கு தானே தெரியும். அந்த மாதிரி இருந்தது. அப்போது இந்த மாதிரியான சந்தோஷம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றோம்னா வரையிலேயே என்ன சொல்லி வருவோம்? எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அவங்க வருவாங்க, எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து இவங்க வருவாங்க, எங்கள் அத்தை வீட்டிலேருந்து நான் அவங்கள்ட்ட எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் கல்யாணத்தில் கவனித்து பாருங்கள், செட்டாக ரவுண்டாக சங்கு சக்கர மாதிரியே உட்காந்துருப்பாங்க. அந்த குரூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்த சொந்தம், இது இந்த சொந்தம், இது இந்த சொந்தம். இந்த சக்கரம் அதோட மோதாது. மோதிச்சுன்னு வைங்களேன், டம்முன்னு வெடித்து விலையை ஓடிடும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கல்யாணத்தில் சங்கடம் இல்லாத கல்யாணம் ஏதாவது இருக்குதா? நிச்சயமாக கிடையாது. யாராவது ஒருத்தர் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இருப்பாங்க. கடைசிக்கு வந்து விருந்தில் எனக்கு அப்பளம் வைக்கலன்னு கோச்சிக்கிடுவாங்க. ஏதோ ஒரு கோவம் வந்துடும். ஆனால் இந்த விழாவில் ஏதாவது கோவம் இருந்துச்சா பார்த்தீங்களா? உங்களுக்கு வடை கொடுத்தவங்க, டீ கொடுத்தவங்க, சமையல் பண்ணவங்க அத்தனை பேர் நம்ம நண்பர்கள், நம்ம குடும்பம் சார். பூரா பேர் நம்ம குடும்பம். வெளியில் நின்று வரவேற்றது அதுவும் நம்ம குடும்பம். நான் இந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் போட்டாங்க, இந்த டிசைன்லாம் பண்ணாங்க, எத்தனை தடவை அலைஞ்சிருக்கணும்? எத்தனையோ ப்ரோக்ராம் இருக்குது, எத்தனையோ தடவை அலைஞ்சிருக்கணும். அத்தனையும் பண்ணுறதுங்கிறது நம்மளாக தான் பண்ணிக்கிறோம். அப்போது இது வந்து நம்ம செல்ஃபாக பண்ணுறது. நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து திரும்பி போகிற வரைக்கும் இன்னும் இதை இப்படி பெட்டராக பண்ணியிருக்கலாம், இதை நல்லா பண்ணியிருக்கலாம், அல்லது இதை சீரும் சிறப்புமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லுவோமே தவிர கோச்சிட்டு போக மாட்டோம்.
என்னை கண்டுக்கலை கவனிக்கலைன்னு கோச்சிட்டு போகிறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் தான் எல்லாத்தையும் கண்டுக்கணும், நீங்கள் தான் எல்லாத்தையும் கவனிக்கணும், அதான் மேட்ரு. அதே மாதிரி ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும். இந்த இப்போ சொன்னாங்க, கேட்குறதுக்கு நல்லாத்தே இருந்துச்சு. இப்போது தலைவர் தன்னுடைய பேருரையை ஆற்றுவார் அப்படின்ட்டாங்க. அப்போ தலைவர் பேசுவார் அப்படின்னா கேட்குறதுக்கு தலைவருங்கிறதுக்கு நல்லாத்தே இருக்கேன். ஆனால் பொறுப்பு ஜாஸ்தி. உண்மையிலேயே சொல்கிறேன், நேற்று நைட்டு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தர் வர்றதுக்கு லேட் ஆகுது. அதாவது ஒருத்தருக்கும் ஒரு வேலை கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகுது இல்லையா, நமக்கு அந்த ப்ரோக்ராமை நினச்சி ஏன்னா எல்லோரும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க, வீட்டில் ஒரு விசேஷம் வச்சுருப்பீங்க. அந்த விசேஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு உட்கார்றப்ப அவ்வளோ நிம்மதி இருக்கும். நம்ம வருஷத்துக்கு 3 தடவை கல்யாணம் பண்ணுற மாதிரி விசேஷம் வைக்கிறோம். தமிழ் விழா வைக்கிறோம், குரு பூர்ணிமா வைக்கிறோம், பாத யாத்திரை வைக்கிறோம். திருப்பி திருப்பி மாறி மாறி நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ப்ரோக்ராம் நிறையா வருது. நல்லா பாருங்கள், போன தடவையே கூட சொன்னேன், என் கூட நண்பர் நடந்து வந்தார். அவர் தான் சொன்னார், என்னங்க 100 200 வாங்கிட்டு இவ்வளோலாம் கொடுக்குறீங்க நடந்து வர்றதுக்கு, இதில் எப்படி லாபம் கிடைக்கும்னாரு. அந்த எப்படி லாபம் கிடைக்குன்னு கேட்டார் பாருங்க. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வாலண்டியர், அவர் தான் முன்னால் நின்று எல்லாம் செய்கிறார். அவருக்கு எந்த லாபம் கிடைச்சதுன்னு தெரியல. என்ன அந்த பாசம் பிரியம்ங்கிறது வந்துடுது இல்லையா சார். நம்மெல்லாம் ஒரே குடும்பம் சார். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க, நம்ம ஒருங்கிணைப்பாளர்களில், சிஆர் ஒருங்கிணைப்பாளர்களில் மொத்த குடும்பமும் கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போய் அடேங்கப்பா டான்ஸு பாட்டுன்னு அது அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த ப்ரோக்ராம். இன்றைக்கி அந்த பிள்ளை தாம் பிள்ளையே தூக்கிட்டு இங்கே வந்திருக்கிறான். எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம். லைன்ஸ் கிளப் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் லைன்ஸ் மெம்பரு. அதே மாதிரி இன்ட்ராக்டிவ் கிளப்பு, லைன்ஸ் கிளப்பு, இதில் எல்லாம் வந்து என்னத்துக்காக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கேருந்து நியூயார்க் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னா அந்த லைன்ஸ் கிளப்பை காண்டாக்ட் பண்ணால் அந்த பிரசிடெண்ட்டோ செக்ரட்டரியோ அல்லது மெம்பர்ஸோ யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நம்மளும் ஒரு லைன்ஸ் கிளப் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் திருநெல்வேலி போகிறீங்களா, அவர் செந்தூர பாண்டியை கூப்பிடுங்க, செந்தூர் பாண்டியை கூப்பிடுங்க அப்படின்னம்னா அவர் அந்த டீட்டெயில் பூரா சொல்லுவார். ஈரோட்டில் என்ன கம்மியாக இருக்குது, வேட்டி கம்மியாக இருக்குன்றாங்க, சந்தை என்னைக்கு அட்ரா ஈரோட்டுக்கு ஒரு ஃபோன் அப்படின்னம்னா உடனே போகிற தகவல் வந்துடும் நமக்கு. பாருங்கள், கை மேலே வருது பாருங்கள். இத்தனைக்கு சாதாரண ஆள் இல்லை சார், அவங்களாம் பெரிய கோடீஸ்வரங்க. ஆனாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இத்தனை வசதி வாய்ப்புகளை கடந்து, வசதி வாய்ப்பில் ஒரே மட்டம், பதவியில் ஒரே மட்டம். இப்போ சொன்னேன், கலெக்டர் பிஎஸ்ஆர் லேட்டாக வந்திருக்காரு வாங்கன்னே. நம்ம ப்ரோக்ராமுக்கு டாக்டர் வந்திருக்காங்க, வக்கீல் நிறையா வந்திருக்காங்க, நிறைய பேர் வர்றாங்க சார். இவங்க எல்லாரும் தன்னுடைய அந்த சொசைட்டியில் ஒரு மரியாதைன்னு இருக்கும் பாருங்கள், அதை கலட்டி தனியாக வச்சுட்டு தான் உள்ளே வருவாங்க. சரியா? அதே சமயத்தில் நம்மளும் அதை கலட்டி தனியாக வச்சிடணும்ல. அதுக்காகத்தான் சொன்னேன் சார், இந்த வருஷம் மட்டும் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வேஷம் கட்டுற வேலை வேணாம், நான் பாட்டுக்கு வேகமாக உள்ளே வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னா சரிங்க அப்படின்னாரு. சரி அப்படித்தான் விட்டுருவாராக்குன்னு பார்த்தா வழக்கமாக 1 பண்ணுறது இப்போ 2 பண்ணாங்க பார்த்துங்க. நாதஸ்வரம் வச்சுருக்கேன், ட்ரம் பீட்டு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் படிவட்டம் கட்டுறேன்னு இழுத்துட்டார். இந்த மாதிரியான இடத்துக்கு போகிறப்ப நாம் எல்லா மீட்டிங்லேயும் இங்கேயும் சொல்லிடுறேன் இதை, இந்த மாதிரி இடத்துக்கு போகிறப்ப உங்களை முதன்மைப்படுத்துறதுக்கு ஒரு இடமாவது இருக்கும். கடைசிக்கு நம்ம கூட பிறந்த பிள்ளைகளோட விசேஷத்துக்கு போனோம்னா மாமனை கூப்பிட்டு அதை பண்ணு இதை பண்ணுவாங்க. அப்போ நம்ம தான் அங்கே கதாநாயகனாக இருப்போம். அந்த இடத்துல நமக்கு கௌரவம் வந்துடக்கூடாது சார், கர்வம் வந்துடக்கூடாது, ஈகோ வந்துடக்கூடாது. அது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக எந்திரிக்க முடியாது. சரியா? இப்போ நான் இங்கே நின்று பேசுகிறேன்னா எனத்தையும் பூரா தெரியும், நான் தான் இதை உருவாக்குனேன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்லாம் கிடையாது. உண்மையே சொல்லணும்னா நான் ஒழுங்காக கந்தர் அலங்காரம் பேசிக்கிட்டே இருந்தேன், கந்தர் அனுபூதி பேசிக்கிட்டே இருந்தேன். ஒரு குரூப் அவங்களாக சேர்ந்தாங்க, அவங்களாம் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தாங்க, அப்படியே ரெடியானாங்க. இப்படி மீட்டிங் வைக்கலான்னாங்க, ஓகேன்னாச்சு. இந்த இதில் தான் சொல்லுவாங்கள்ல, ஒரு கிராமப்புறத்தில் எங்கள் ஆத்தா தான் சொல்லும், முகமதுன்ட்டான் ஏன்னுட்டேன் சாக்கின்ட்டேன் சரின்ட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சண்டை ஓட்டுக்கிட்டாங்களாம், என்னை பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, என்னென்னு கேட்டேன், சண்டை நான் சாட்சி நீ தான் நாங்கள் சரின்ட்டு அவ்வளோதான் நான் பார்த்தேன் நான். அது மாதிரி இந்த குரூப் தானாக உருவாகுச்சு, தானாக ப்ரோக்ராம்லாம் ரெடி பண்ணாங்க, அப்படியே செட் ஆகி இன்றைக்கி இவ்வளோ பெருசாக ஆலமரமாக வளர்ந்து நிற்கிது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு ப்ரோக்ராமுமே வைக்காமல் முதல்ல ஒரு அறக்கட்டளை ஆரம்பிப்பாங்க, அந்த அறக்கட்டளையை வச்சு வசூலில் இறங்கிடுவாங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம இதில் அறக்கட்டளைலாம் இல்லை, எல்லோரும் கை காசை போட்டுத்தேன் செலவு பண்ணுறோம். சரியா? இப்போது இதே இதை வந்து வேறு மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி வர்றவங்கெல்லாம் 2000 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒரு ஜோசிய மீட்டிங்கை போட்டால் சம்பாதிக்கலாம், இல்லைன்னு இல்லை, சம்பாதிக்க முடியும். ஆனால் அதுக்கு அதை விட இது பேர் நிற்கும் சார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 3 வருஷம் தொடர்ந்து வந்தவங்க இருப்பீங்க, இங்கே 2வது வருஷம் வர்றவங்க இருப்பீங்க. உங்கள் பிள்ளை ஸ்டேஜ் ஏறி என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சார், 10 குழந்தைகளாவது முதல்ல வாங்கின மெடலும் ஷீல்டும் நம்ம தான் சார் இருக்கும். அவன் அதுக்கப்புறம் 1000 வாங்கட்டும்,
எதில் வேணாலும் வாங்கட்டும், அவன் முதல்ல ஏறின மேடை நம்ம மேடையாக இருக்கணும். எது, நான் நல்லா மறுபடியும் சொல்கிறேன், அவன் முதல்ல ஏறின மேடை நம்ம மேடையாக இருக்கணும். ஏன் மேடை இல்லை சார், உங்கள் மேடை கிடையாது, நம்ம மேடை இது. அப்போ அதில் ஏறி அந்த பிள்ளைங்க ப்ரைஸ் வாங்கிருச்சுன்னா அதுதான் அவனுக்கு ரிமார்க்கபிள் அது என்ன இன்சிடெண்ட். அவன் வாழ்நாள் பூரா சொல்லுவான். அவன் பேரை வந்து ஒரு சீல்டு வாங்கிட்டு வந்தா, நான் முதன்னு சீல்டு வாங்குறதுக்கு பழனி கூட்டு போச்சு, எங்கள் அம்மா கூட்டு போச்சு, எங்கள் அப்பா கூப்பிட்டு போனார், அந்த இன்சிடெண்ட்டை அத்தனை வயசுலேயும் சொல்லுவான் சார். அதனால தான் உங்கள் டார்கெட்டை குழந்தைய நோக்கி வைங்க. நம்ம டார்கெட் பூரா யார், டவுசர் போட்டிருக்கிறவங்களாம் டார்கெட்டு. அதை விட்டுட்டு நாள்லேருந்தே பிடி பார்லருக்கு போ, வெள்ளையடி சுரண்டு, அதுக்கப்புறம் மேக்கப் போடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு வர்றாங்கல்ல, அவங்க எல்லாரும் வரட்டும், இல்லைன்னு இல்லை, அவங்க வந்தால் தானே இவங்க வருவாங்க. ஆனாலும் நம்மளுடைய டார்கெட் அந்த சின்ன குழந்தைங்க தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிகே சார், நீங்கள் எனக்கு கரெக்டான டயத்தில் ஞாபகப்படுத்தி நிப்பாட்டிருங்க. ஆமாம், இல்லாட்டினா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அப்புறம் கேட்டுறக்கூடாது, ஏப்பா கடியாரத்தையும் பார்க்கல, காலண்டரையை கூட பார்க்கக்கூடாதா, இத்தனை நாள் கணக்காக பேசுவேன்னு. சரி, அடுத்தபடியாக இந்த பரமேஸ்வரன் ஐயா வந்தாங்க. அதாவது இதில் சொல்லுவாங்களா, அப்பளம் இல்லாமல் விருந்து வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்க. அது மாதிரி பரமேஸ்வரன் இல்லாமல் நம்ம ப்ரோக்ராமாக பண்ணுறோம் இல்லை. அதே மாதிரி கொடுமுடி சதீஷ், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பேச்சு வந்து பிரமாதமாக இருக்கும், அறிவு சார்ந்த பேச்சு. அவருடைய பாடல்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் நம்ம மீட்டிங்கில் பேசினோம்னா கொடுமுடி சதீஷ் என்ன பண்ணுவார்னா, ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு அரக்குயர் நோட்டு ஒன்று காமிப்பார், அப்படி புக்காட்ட காமிப்பார். சாமி இதெல்லாம் பேசலான் இருக்கேன் சிவா அப்படிம்பார். இதெல்லாம் பேசுனா நம்ம 2 பேருந்தையும் பேசிக்கணும், சரியா, கடைசி 2 பக்கத்தை மட்டும் பேசு அண்ணு. இப்படி தான் நேற்று கூட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். பசங்க உட்காந்துருக்காங்க, வாத்தியார் வர்றாரு, டே படிச்சிட்டிங்களா நேற்று நடத்துனதை என்ன, இல்லை சார் அப்படின்னு. ஆனால் என்னடா தாண்டா படிக்காமல் என்னடா வந்தீங்கன்னா, கடைசி 2 லைன் படித்தேன். சரி படித்த வரைக்கும் சொல்கிறான்னு எழுப்பிடுறாரு. அதாவது என்னது, நியூட்டனுடைய 2வது விதி படித்தனே நடத்துனீங்களான்னு கேட்குறாரு. கடைசி வரியை மட்டும் தான் படித்தேன். சரி எடுறா கடைசி 2 வரி சொல்கிறா அப்படின்னு சொல்கிறார். எந்திரிச்சு, இவ்வாறு நியூட்டனின் விதி கூறுகிறது அப்படின்னு படிச்சிருக்கேன் சார். நானும் நேற்று ஷார்ட்ஸில் பார்த்தேன், நான் நம்ம ஜோக்கு இல்லை. எதுக்காகனா அந்த மாதிரியான ஒரு இது வந்து அது என்ன இதுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், சப்ஜெக்டை விட்டேன் பற்றியெல்லாம் பேசிக்கிட்டே. அப்போது பரமேஸ்வரன் ஐயாவுடைய பாடல் அப்படிங்கிறது வந்து இசையால் வசமாக உலகம் இது, இறைவனை இசை வடிவமாக எனும்போதுன்னுவாங்கல்ல. இந்த ட்ரம்பிட் அடிக்கலை, நான் அப்படித்தான் நினச்சேன். சரி மேடையில் ஏற்றுறாங்க, என்னத்தை அடிச்சிட போகிறாங்க அப்படின்னு. அவன் அடித்த அடியில் நெஞ்சத்தோடு அடிச்சிருந்தா மண்டபமும் சேர்ந்தே ஆடும் போல் இருக்குது. அந்த அடி அடிக்கிறான், பயங்கரமான பீட்டிங், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக மணிகண்டன் சென்னை, அவர் வாட்டுக்கு எந்திரிச்சு வந்து இங்கே பாருங்கள், அவர் ஸ்கூல் நடத்துகிறாரு. அவருக்கு தெரியும் இந்த ஸ்கூல் சைடில் இருக்கிறவங்க பூராமே எப்பயுமே பேசுனாங்கன்னா, அரை மணி நேரம் பேசுனாங்கன்னா 50 கேள்வி கேட்பாங்க, 1/4 மணி நேரம் பேசுனாங்கன்னா 20 கேள்வி கேட்பாங்க. நீங்கன்னா நல்ல வேளை காந்திமதி மேடம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அதனால தப்பிச்சுக்கிட்டான். இல்லாட்டினா பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி இது யாரை குறிக்கிற பாடல், எங்கே பாடின பாடல், என்னத்தையா 2 கேட்டிருப்பாங்க. அது டீச்சருக்கே உண்டான குணம். ஐயா ஸ்கூல் நடத்துகிறாங்க, அதனால் அவர் வாட்டுக்கு எந்திரிச்சு ராமனின் தாயார் பெயர் என்ன அப்படின்னு 3 தாயார் இருக்கார், அது அவங்க அப்பனத்தையும் கேட்கணும் இல்லையா. ராமனுக்கு 3 தாயார் இருக்காருல்ல. இப்போ வாத்தியார் எழுப்பி கேட்டிருக்காரு, டேய் எட்டையாபுரத்தில் பிறந்தது யார், எத்தனையோ பேர் பிறந்திருப்பேன், உனக்கு யார் வேணும், சரியா, அதான் நான் கணக்கு. எட்டையாபுரத்தில் ஏற்பட்ட பேர் பிறக்கிறேன், இன்னைக்கு கூட பிறந்துக்கிட்டு இருக்கான், உனக்கு யாரையா வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் ஐயா கேள்வி கேட்டார், ஆனால் அறிவை தூண்டும் விதமான கேள்வி. நாம சங்கீர்த்தனத்தை பற்றி அவர் லாஸ்ட் டைம் மீட்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசியிருந்தார். இந்த தடவை தான் அவருடைய பேச்சை கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது பேச்சு. நீங்கள் அவர் பாடுறது நாம சங்கீர்த்தனத்தை விட பேசுகிறது ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். புறநானூரில் ஒரு பாட்டு இருக்கும், ஈன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே, களிறு எய்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னா பெற்று கொடுக்குறது ஆத்தா வேலை, அதையும் வந்து இப்போ ஆஸ்பத்திரியே பண்ணிடுது. இவங்க ஒன்றும் கஷ்டப்பட்டெல்லாம் பெக்க வேண்டியதில்லை இல்லையா. அடுத்தது சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. நிஜமாலுமே சொல்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் தகப்பனார் தான் எல்லாத்தையும் சான்றோன் ஆக்குறாங்க. ஏன்னா பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர்றாங்க, அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்படிங்கல சான்றோன் ஆக்கிடுறோம். அடுத்தது நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே, அது கவர்மெண்ட்டு, அதை நம்ம இப்போ பேச வேண்டாம். அதுக்கு பதிலாக இது மாதிரியான ப்ரோக்ராமில் அந்த பிள்ளைகளுக்கு நன்னடைய காமிச்சிடலாம். எனக்கு திருக்குறள் மனப்பாட போட்டி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் நான் படிக்கிறப்ப. என்னென்னு, டேய் நாளைக்கு வரையில்
120 திருக்குறள் மனப்பாடமாக எழுதுனா உனக்கு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் சங்கத்தில் போட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஸ்கூல் சார்பாக நீ போய் கலந்துக்கணும் அப்படின்னாங்க. நமக்கு வருஷம் மனப்பாடப்பட்ட 5 வாட்டு கொடுப்பாங்க பாருங்க, 2 10 மார்க்குக்கு. அதுவே சிரமம். இதில் 120 வாட்டு 12 அதிகாரம் படிச்சுட்டு வானா எங்கிட்டு படிச்சுட்டு வர்றது? இனியா சும்மா ஆடுற எங்கால சலங்கையை கட்டி விட்ட மாதிரி இருக்குது அப்படின்ன மாதிரி தமிழ் வாத்தியார் மேலே கோவமாக வந்தது. அதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் பாருங்கள் சார், நானே நினைக்கல. அதை படிக்க ஆரம்பித்தா சும்மா 4 தடவை வாச்சுட்டா அதுவாகவே வந்துருச்சு சார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றதனாலாய பயன்கள் வாளறிவன் நற்றால் தொழாரெனிர் மலர்மிசை எகினான் மானடி தேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டு மிடும்பையில். ஒருவேளை இவன் 1330 படிச்சுட்டு தான் விடுவானோ அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க. இல்லை, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். 1330 அருங்குறளும் 1100 பகர்ந்தெடுப்பின் மண்ணு தமிழ் புலவர் வாய்கேட்க வீற்றிருக்கலாம்னு சொன்னான். ஐயா ஒருத்தவங்க பேசல சொன்னாங்க, தமிழ்னாலே என்னங்கிறத அவர் தான் சொன்னார், மணியண்ட தான் சொன்னார். தமிழ்ங்கிறதுக்கு 3க்கு அர்த்தம் சொன்னார் பாருங்க, பிரமாதம். பாரதத்துக்கு சொன்னீங்க நீங்கள், தமிழுக்கு சொன்னாங்க பாருங்கள். அதாவது தமிழ் கர்நாடகம் மியூசிக்கில் பாட மட்டும்தான் முடியும், அது பாடுறது தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கர்நாடகாவில் போய் பேசி பாருங்கள், பேக் மாடி அப்படின்னு ஆரம்பிப்பான். எதுனாலும் அங்கே மாடி தான், எங்கேயுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வேலையும் இருக்காது. எங்கள் கன்னடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், பேசுங்க, அது பேசி அப்படியே தான் இருக்கும். அதே இது இந்த மலையாளத்து பக்கம் போய் பாருங்கள், மூக்கில் ஒரு கிளிப் மாட்டிக்கிட்டு தான் பேசுவாங்க. அவன் பேசுகிறது பூரா அப்படியே தான் பேசுவாங்க. தமிழ் பாருங்கள், பேச பேச இனிக்கும். இதில் பாட்டு கேட்டால் அதை விட இனிக்கும். ஏன்னா எத்தனை பாடல் நமக்கு பிடிச்ச தமிழ் பாடல்கள். அப்போ எல்லாத்துலேயும் வசமானதுங்கிறது தமிழ் அப்படிங்கிறதுங்கிறது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். ஒன்று, மணிகண்டனுடைய பேச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்வரும் காலத்தில் அவர் இன்னும் நிறைய பேச்செல்லாம் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க தமிழில் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும். நான் தமிழ் அறிஞர் கிடையாது, நான் தமிழில் பிஹெச்டி பண்ணலை, நான் தமிழ் எம்ஏ படிக்கலை, எனக்கும் தமிழுக்கும் தூரம் அப்படின்னு நான் சொல்லலை. நான் தமிழ் படிக்கலை. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நான் ஒன்றும் டிகிரிலாம் படிக்கலை சார். ஒன்று காலேஜே தெரியாது எனக்கு, காலேஜ் வட்டமாக சதுரமானு நானே பேசுகிறேன்னா காலேஜ் படித்தேன், நீங்களாம் ஏன் பேச முடியாது? பிரமாதமாக பேசலாம்ல. அப்படி பேசுனீங்கன்னா எத்தனை குழந்தைகளை நீங்கள் கொண்டுட்டு வர்றது? ஒன்று. அடுத்தது சொல்லின் வலிமையை பற்றி பேசல சொன்னார். ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும் அப்படின்னு. நான் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன். வந்ததுலேருந்து பசு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னாக்க கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லோரும் மாடு மாதிரி உட்காந்துருக்கீங்கன்னா கோவம் வந்துடாது. இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. பசுன்னா என்ன, மாடுன்னா என்ன, ரெண்டும் ஒன்று தான். அப்போ அந்த வார்த்தை மாடுலேஷன் எவ்வளோ வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார் அவர். அதை நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதை பற்றி அவரே பேசட்டும் இன்னொரு டைமு. அதுக்கடுத்து இந்த முத்துச்சாமி ஒரு வார்த்தை கேட்டார், எத்தனையோ தமிழ் பாடல்கள் பாடுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச தமிழ் பாட்டு ஏதாவது சொல்லுங்கள். தமிழே பிடிச்சது தான். இதில் தமிழில் பிடிச்சது எது அப்படின்னா, இப்போ ஒருத்தன் 2 சம்சாரம் கட்டியிருந்தான்னா எந்த சம்சாரம் பிடிக்கும் அப்படின்னா 2மே பிடிக்காதுமா. சரியா? இங்கே பாருங்கள், அனுபவம் பேசுது. கை தட்டுறவங்கெல்லாம் பார்த்து தட்டுங்க, திரும்பி பார்த்துட போகிறாங்க. சரி, அப்போது இதில் பாருங்க, அதாவது அவர் கேட்ட பாடலில் பார்த்திங்கன்னா எல்லா பாட்டும் நல்லா அழகு. ஆனால் ஒரு சில பாட்டு நமக்கு கொஞ்சம் கரடு முரடாக இருந்தால் கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும், படிக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதுதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவருய சோரனிட்டூரனை சூரனை காருடல் சோரிகக்க கூரகட்டாரியிட்டோரிமை பொழுதினிற் கொன்றவனே. இது கந்தர் அலங்காரம் தான். இது பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் படித்து பாருங்கள், படித்து அந்த சந்தத்தோடு படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஜோசிய பாட்டே இப்படிலாம் இருக்குது சார். இங்கே ஜோசியம் பேசக்கூடாது, அதனால் பேசலை. ராமாயணத்தில் ஒரு பாடல் சொல்லுவாங்க, பஞ்சு ஒளிர் விஞ்சு ஒளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சனிகர் சீரடியலாகி அம்சொலிலம் அஞ்ஞ என அன்னமெனம் என்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். அதாவது சூர்பனை நடந்து வர்றாலாம், அவள் கொலுசு போட்டுட்டு வர்றது அந்த ஜல் 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 ஜல்லுன்னு ஒலி கேட்குதான். நீங்கள் இந்த பாட்டை அதே மாதிரி படித்து பாருங்கள், அதே மாதிரி ஜல் ஜல் ஜல்னே கேட்கும், அந்த வித்தையிலேயே கேட்கும். தமிழில் இவ்வளோ பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுறோம், இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றும் பண்ண மாதிரி தெரில. சரி, அடுத்ததாக இன்னொரு பாட்டு, நல்ல பாட்டு. என்ன பாட்டு தெரியுங்களா? அது ரொம்ப பிடிக்கும். அதாவது மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழ வைப்பான் வெய்ய வானரம்போல் கைதான் இருவதுடையான் தலைவத்துங்க தெரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே. இப்போ எத்தனையோ பேர் வந்தீங்க குழந்தைகளை கூட்டுட்டு, இங்கே பாரு ஐயா நிற்கிறார், ஐயா காலில் உழுகு, திண்ணூறு வைக்க சொல்லு அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, என்னத்தையே சொல்கிறாங்க, நம்மளும் செஞ்சுட்டு போயிடுவோம், குடிஞ்சு நிமிர சொல்கிறாங்கன்னு நிமிந்துருவான், அவ்வளோதான் தெரியும். சரியா?
ஆனால் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், எந்த மதத்திலாவது எந்த மொழியிலாவது எந்த சாமியாவது மரியாதை குறைச்சலாக ஒரு பேச்சு பேச முடியுமா? பேச முடியாது. ஆனால் இங்கே முருகப்பெருமான உரிமை இருக்குது உங்களுக்கு. திட்டியே கேட்கலாம், ஏன்டா எங்கள் அப்பா ஏன்டா இந்த பாடு எடுத்துற என்னன்றாங்க இல்லையா? நீ என்ன மோசமாக வேணாலும் திட்டிக்க, ஆனால் தயவு செய்து தமிழில் திட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தமிழ் கேட்குறதுக்கு முருகன் எவ்வளோ ஆர்வமாக இருக்கார் பாருங்க. சரியா? அப்போ அதனாலையும் நம்ம இந்த ஒரு இடத்தையும் இது பிடிக்கிறோம். இந்த பாடல் ரெண்டும் நம்ம பிடிச்ச பாடல். அடுத்து ராம் பிரணவ் சின்ன சின்ன முருகா பாட்டு பாடினார். இன்னும் வர்ஷா சிலம்பம் சுற்றுனாங்க, நல்லா சுற்றுனாங்க. அப்புறம் பாவிஸ்ரீ அருள் பெருஞ்சோதி பாடல் நல்லா பாடினாங்க. ருத்விகா பாடல் 1000 பேர் நாமமும். அவங்க பாருங்கள், பாட்டி டான்ஸு பேத்தி பாட்டு அப்படின்ற மாதிரியான அந்த பாயிண்டில் நின்றுருந்தாங்க. சுமன், நம்ம சுமன், கோயம்புத்தூர் சுமன், அவனே சிலம்ப மாதிரி தான் இருப்பான். அவன் சிலம்பம் சுற்றிக்கிட்டு இருந்தான். அதில் பாருங்கள், என்ன நம்ம நிர்வாகம் பாருங்கள். இங்கே சொல்லலாம், தப்பு இல்லை, எல்லாம் நம்ம தானே இருக்கோம். வடை ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. அதனால் அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸை நெப்புறதுக்கு கரெக்டாக அவர் சிலம்பம் சுற்றினார். பிள்ளைகள்லாம் ஆடினாங்க, கரெக்டாக அதை ஃபில்லப் பண்ணிட்டாங்க. யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. பிரமாதமாக பண்ணிட்டாங்க பாருங்கள். அது மாதிரியானது ஒரு அமைப்பு. அடுத்து மட்டும் கொடுமுடி சதீஷ், தயவு செய்து திருக்குறள் படிங்கடா, இதுக்கு தான் சொன்னேன், படித்து தொலைங்கடான்னு அப்படின்னு ஆரம்பித்தார் இல்லையா? உண்மையிலேயே சொல்கிறேன் சார், திருக்குறள் மட்டும் படிச்சுட்டா நீங்கள் வேறு எதுவுமே படிக்க வேணாம். தமிழில் திருக்குறள் மட்டும் படித்தா போதும். அதை ஒழுங்காக படித்தோம்னா பாக்கியெல்லாம் நம்மளே படிக்க ஆரம்பிச்சிருவோம். நமக்கு ஆர்வம் தன்னால் வந்துடும், நம்மளே படிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் இது மாதிரி நம்ம பேசிக்கிட்டே போனோம்னா பேசிகிட்டே போகலாம். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னாக்க இதுக்கு அத்தனை டீம் வேலை பார்த்துருக்கு, பகலாக வேலை பார்த்துருக்காங்க. அது இல்லாமல் போட்டி நடத்தியிருக்காங்க. இந்த தடவை எத்தனை போட்டி? 23 போட்டியா சார்? 21 போட்டி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 21 போட்டி நடத்தி அதில் ரன்னர் வின்னர் செலக்ட் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட் போட்டு, ஷீல்டு போட்டு, மெடல் போட்டு, இன்னும் என்னென்னலாமோ போட்டு, அதான் சொன்னாங்க அருணாஜோதி மேடம். அவர் கணேஷ்குமார்னு சொன்னார், நீங்கள் மேடைக்கு வாங்க, உங்களுக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருக்கு அப்படின்னார். உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டுத்தான் போனேன். ஏன்னா கேட்டிலேருந்து வண்டியில் வந்தவனே நிப்பாட்டி, நீ நடந்து வா அங்கேருந்து அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி. சரி சார், இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் சார். 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும்னு நினைங்க, அதுக்கான வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. உங்கள் பேர் தன்னால் வெளியில் வரும். நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். சரியா? நான் ஒன்றும் கோடீஸ்வர குடும்பத்தில் பிறக்கலை. சரியா? எனக்கு இப்போ ரிசர்வ் கேபிட்டல்னு ஒன்றும் பெருசாக சம்பாரித்து வச்சுட்டு போகலை யாரும். ஆனால் கையை ஊனி கரணம் பாஞ்சு மேலே வர முடியும் அப்படின்னா, உங்கள் பேரையும் சேர்த்து மேலே கொண்டு வர முடியும்னா, அந்த முருகப்பெருமானுடைய திருவருளால் இன்றைக்கி நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க அத்தனை குழந்தைகளும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று சீருஞ்சிறப்புமா பொருளாதாரத்திலையும், இறை அருளையும், படிப்பிலையும், உத்தியோகத்திலையும், வெளிநாட்டு வாழ்க்கையிலையும், தாய் தகப்பனாரை பார்த்துக்கிறதுலையும், அது ரொம்ப முக்கியம் சார். தாய் தகப்பனாரை பார்த்துக்கிறதுலையும் அந்த முருகப்பெருமான் என்னாலும் உங்களோட துணை நின்று உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டுன்னு உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகமொன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகமொன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளேன்னு சொல்லி அந்த முருகப்பெருமானுடைய மண்ணில் நின்று நம்ம வேண்டுறோம். மணிகண்டன் சொன்னார் இல்லையா, முருகன்னு பேரை சொல்லியா அவன் ரெடியாக உங்ககிட்ட நிற்பான் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அதனால் பேரை சொல்கிறதுக்கு ஒன்றும் செலவு பண்ண வேண்டியதில்லை. கல்லாவிலேருந்து எடுத்து 300 ரூபா செலவு பண்ணணும்னா எல்லோரும் கல்லாவை பூட்டி வச்சுக்கிருவான், இன்னும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரியான ஒரு பேரை சொன்னால் போதும். அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், அடுத்த தமிழ் விழாவுக்கு வர்றப்ப உங்கள் பிள்ளைகளும் சாதனையாளர்களாக திரும்பி வருவாங்க. நீங்கள் பாருங்கள், அப்படியே நடக்கும். என்ன காரணம்? இது உங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லலை. அந்த சாதனையோட அளவு வேணால் வேறுபடலாம், அந்த யோக பாகவத்தை பொறுத்து வேறுபடலாமே தவிர எல்லா பிள்ளைகளும் சாதிக்க பிறந்த பிள்ளைங்க தான். அடுத்த மீட்டிங்கில் நீங்கள் வரையில் இதை ஒரு கதையாகவே சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள். நாங்கள் உட்காந்து கேட்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். சரியா? பிடிச்சிடலாமா சார்? எவ்வளோ நேரம் சார்? இன்னும் 10 மினிட்ஸ் பேசணும். பத்தியா? இதில் பிரச்சனை என்னென்னா, சாப்பிட்டு முடிப்போம் இல்லையா, முடிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாமா இல்லை இதோட கை கள்ளி வேறலாமான்னு 2 பக்கம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எல்லாத்துக்கும் இருக்கும் அது. ரைட்டா? ஏன்னா நல்லா இருக்குது, சாப்பிடணும், ஆனால் சாப்பிட்டா லோட் ஆகிரும், இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் இருப்பாங்கள்ல, அந்த குழப்பத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசு, நல்ல வேலை முதல்லேருந்து பேசுன்னு சொல்லாம விட்டார் வருங்க. அந்த வகையில் பரவாயில்ல. இப்போது நம்ம கூட வந்திருக்க பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும்
படிப்புக்கான அந்த கிட்டெல்லாம் வச்சு gift கொடுக்க போகிறாங்க. அந்த gift வந்து நான் கொடுக்கல, நிறைய பேர் கொடுக்குறாங்க. அவங்க பேரெல்லாம் கூட இப்போ சொல்லுவாங்க உங்களுக்கு. நிறைய டொனேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கொடை வள்ளல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கடையெழு வள்ளல்கள் அப்படிம்பாங்க. பாரி, ஓரி, காரி, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பூரி, பேல் பூரி அதானே தெரியும். அது மாதிரி நிறைய வள்ளல்கள் இருந்தாங்க. அந்த வள்ளல்களெல்லாம் வந்து என்ன தானம் பண்ணாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி வந்து சிஆர் வந்து நிஜமாலுமே கொடை வள்ளல் ஆக போகிறாங்க, இந்த சிஆர் குடும்பம். அதுக்கு என்ன காரணம்னு பாருங்கள், அந்த கொடை கொடுக்குறப்ப தெரியும். சரி, அந்த வகையில் இந்த தமிழ் விழாவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு. அதில் எப்படி ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஓரலாக சொல்லி தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம விளம்பரம்னு எதுவுமே போடலை. என்ன காரணம் ஏன் போடலைன்னா, பூக்கடைக்கு விளம்பரம் வைக்கக்கூடாது, சரிங்களா? ஒயின் கடைக்கு கூட விளம்பரம் வைக்க வேண்டியதில்லை. எந்த சந்துக்குள்ளே வச்சுருந்தாலும் கூட்டம் சேர்ந்துடும், அது வாட்டுக்கு ஜங்கின்னு போய் ஏறிடுவாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட நம்மளும் அது மாதிரி தான் வைங்களேன். இந்த பூக்கடைக்கு விளம்பரம் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வைக்கலை. அதே சமயத்தில் இன்னும் நமக்கு நிறைய குழந்தைகளை அறிமுகப்படுத்தி வைங்க. இந்த அறிமுகப்படுத்தி வைக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஃப்யூச்சரை வந்து டெவலப் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு சார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ எஜுகேஷனிஸ்ட் இருக்காங்க, எத்தனையோ ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, லெக்சர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. நமக்கு கல்வியில் என்ன சந்தேகம், நம்ம டீமில் போய் கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வரும். கிட்டத்தட்ட ஏஐயில் கேள்வி கேட்குற மாதிரி சார் எல்லா ப்ரொஃபஷன்லேயும் இருக்காங்க. ஈவன் இங்கே ஒரு பரதநாட்டிய டீச்சர் கூட இருக்காங்க. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, அந்த பரதநாட்டிய டீச்சர் வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க வாடிப்பட்டில். நான் போயிருந்தேன். ஒவ்வொரு வருஷம் என்னை கூப்பிடுவாங்க. போயிருந்தேன். மொதல் வருஷம் பிள்ளையெல்லாம் ஆடிச்சு, 2வது வருஷம் அவங்க அம்மாவெல்லாம் ஆடிச்சு, 3வது வருஷம் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் பாட்டியெல்லாம் ஆடுதுப்பா. இனி 4வது வருஷ ப்ரோக்ராமுக்கு நாங்களே ஆடிக்கிட்டு தான் போனோமான்னு தெரில, என்னன்னு தெரில. அப்படி வச்சாங்க. அவ்வளவு திறமையான கலை நுணுக்கம் தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு எதில் என்ன சந்தேகம்? இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நான் படிக்கிற காலத்தில் பிள்ளைய அடுத்து என்ன படிக்க வைக்கிறது? அட என்னத்துலையா ஒன்றில் சேர்த்து வைங்கப்பா, அவன் விதி போல் ஆகட்டும் அப்படிம்பாங்க இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது. இப்போது என் பிள்ளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் படிக்கணும், அதில் ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் படிக்கணும், அல்லது கிரியேட்டிவ் ஏஐ தான் படிக்கணும். இப்படி பிரித்து படிக்க வைக்கிறான். டாக்டருக்கு படிக்கிறோமா, அப்போ வந்து ஆப்தமாலஜி தான் படிப்பார், நியூராலஜி தான் படிப்பார், யூராலஜி தான் படிப்பார். அதுனா இந்த மாதிரி அந்தந்த படிப்பு தனித்தனி படிப்பை சொல்லி அதுக்கு தான் படிக்கிறது அப்படின்னு படிக்கிறாங்க. இந்த நாலேஜ் எப்படி சார் வருது? பெற்றவங்க டாக்டராக இல்லைனாலும் வருது, இன்ஜினியராக இல்லைனாலும் வருது. எப்படி வருது? அடுத்தவங்கள்ட்ட கேட்குற விதமாக வருது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிஆர் குரூப்புங்கிறது சாதாரண ஒரு சங்கம் குழுமம்னு பார்க்காதீங்க. இட்ஸ் ஆல்சோ ஜஸ்ட் லைக் எ லைன்ஸ் கிளப் மாதிரி பாருங்கள். எல்லாருமே மெச்சூர்டு பீப்புள் தான் இருப்பாங்க. அதாவது உள்ளதுலேயே டாப் லெவல் மெச்சூர்டு ஆனவங்க இருப்பாங்க, இல்லைன்னா மெச்சூரிட்டியே ஆகாத இத்தினூண்டு பையன் இருப்பான். இவங்க 2 பேரும் தான் நம்ம கிளப்பு. அப்போ இந்த கிளப்பில் யாரை பற்றி என்ன சந்தேகம்னாலும் அத்தனை சந்தேகத்தையும் நீங்கள் கேட்டு தெளிவு பண்ணுறதுக்கான ஒரு மிகச்சிறந்த பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்ம். இதை வந்து நம்ம எல்லோரும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது, இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது. இதை வந்து இந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள். அதாவது பழனிக்கு வர்றோம், கோயிலுக்கு போகிறோம், ஜாமியை கும்பிட்றோம், வந்துடுறோங்கிற மாதிரி இல்லாமல், அல்லது மீட்டிங் அட்டன் பண்ணுறோன்னு இல்லாமல், ஒவ்வொரு முறையும் நம்ம பழனி வரையில் புது புது நண்பர்களுடைய அறிமுகம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரெவென்யூ சம்மந்தமாக, பத்திர சம்மந்தமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் நான் கலெக்டர் டு பிஏ சொன்னேன் பாருங்கள், அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். அவர் என்னெல்லாம், அதாவது எத்தனை சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணுவார். அப்போ இது மாதிரியான பல விஷயங்களை நம்ம சாதிக்கிறதுக்கு நீங்கள் மட்டும் தனியாக இல்லை, உங்களோட சேர்ந்து நம்ம ஒரு டீமே நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் உண்மை. இந்த குடும்பம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு இதுக்காக ராப்பகலாக பாடுபடக்கூடிய, நான் கப்பீஸ்வரை பற்றி இன்றைக்கி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பேசலை. அதாவது ஒரே ஒரு வருஷம், முதல் வருஷம் பேசினதுக்கு அந்த பிள்ளை கல் மாதிரி தான் நின்னான். ஆனால் கேட்டுட்டு இருந்த எல்லோரும் கண்ணு வந்து பணிச்சிருச்சு. அன்னைக்கு அந்த கப்பீஸ்வர் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு அவன் தான் ஆணிவேர். இதை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஒரு கப்பீஸ்வருங்கிற அந்த ஒரு பையன் தான். அவனுடைய வீடியோ இருக்குது நம்ம இன்னும் நம்ம சேனலில் இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா, நான் உண்மையிலே சொல்கிறேன், இப்போ சொல்லலை எனக்கு புல்லரிக்குது, உசுரை கொடுத்து இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கான் சார் அவன். அதான் சார் உண்மை. இன்றைக்கி இல்லை சார், அவன் உயிரை கொடுத்து உருவாக்கியிருக்கான் இந்த சங்கத்தை. இன்றைக்கி நம்ம எல்லோரும் இப்படி இத்தனை பேர் நிற்கிறோம், ஸ்டேஜில் அந்த பிள்ளைகள்லாம் ஆடுது அப்படின்னா எனக்கு என்னை அறியாமலே அவன் ஞாபகம் வருது. ஏன்னா அதை அப்படித்தான், அப்படி வச்சுக்கிறோம். ஸோ மொத்தத்தில் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவனை பொறுத்த வரைக்கும் சிவபுராணம் பாடினான் நம்ம சேனலில்.
சகலமும் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அவனும் சிவனோடு ஒன்றி தான் இருக்கான். ஸோ இந்த ப்ரோக்ராமும் அவனுக்கே அர்ப்பணம். மீண்டும் நம்ம இன்னும் அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் வர இருக்குது. நம்ம பூரா சின்ன பிள்ளைகளையாக கூட்டி வச்சுக்கிட்டு தொல்காப்பியர் என்ன சொன்னார், வள்ளுவர் என்ன சொன்னார், திருக்குறளில் என்ன சொல்லுது அப்படின்னா இவன் என்ன சொல்கிறான், ஓயாமல் பேசிக்கிட்டே இருக்கான், ஏம்மா எப்போம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னா, இல்லாட்டி எப்போம்மா சாப்பாடு விடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், ஐஸ்கிரீம் தருவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி. மீண்டும் மேடையை எனக்கு தரமாட்டாங்க, ஏன்னா கொடுத்தா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இறங்க மாட்டேன் இருந்தாலும் அப்படின்ட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறேன்னா இப்போமே சொல்கிறேன், நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அத்தனை பேர்த்துக்கும் அவங்களுடைய அதனை திருவடி தொட்டுனா சண்டைக்கு வந்துடுவாங்க. திருக்கரம் தொட்டு அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அத்தனை பேரும் ராப்பகலாக உழைச்சதனுடைய உழைப்பு இப்படி நிமிர்ந்து நிற்கிது, மாதக்கணக்காக உழைச்சது. அத்தனை பேருக்கும் நன்றி. நம்ம எல்லார்த்தையும் ஒருங்கிணைத்த அந்த பழனி ஆண்டவனுக்கு, முருகப்பெருமானுக்கும் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் ஒரு அரகரா சொல்லிடலாம். அரகர 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 அரோகரா. ஆள் போல் தலைதளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். நன்றி ஐயா.